Dear student, good morning to all. Today take up the subject 8th unit reconciliation statement. Reconciliation statement பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது பேங்க் ஓரியன்டான ஒரு சம் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதனுடைய ஸ்டேட்மெண்ட் பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடுத்து தான் பேங்க்குடைய ஓவர் டிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓவர் டிராஃப்ட்னா வங்கி மேல்வரைப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை பற்றி பார்க்க போகிறோம். அன்பிரசிடென்ட் செக்யூஸ் அதாவது முன்னிலைப்படுத்தப்படாத ஒரு செக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஒரு நேமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து பிளாங்க் செக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளாங்க் செக்கை வந்து அது கொடுத்துருப்பாங்க. அதாவது அன்கிளியர்டு செக்கு. இப்போ பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண மாட்டாங்க, கிளியர் பண்ணாமல் வச்சுன்னு இருப்பாங்க. ஒரு செக்கை வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். டிஸானர்டு செக்குன்னா தீர்வு செய்யப்படாத செக்கு, அதாவது மறுக்கப்படாத செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் நான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது ஓவர் டிராஃப்ட்னா பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் டிராஃப்ட், அதாவது ஓடி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஓடி அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓடி அக்கௌண்ட்டில் என்னன்னா அவங்களுக்குன்னு பணம் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஆகுது, ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் ஆகுதுன்னா அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 lakhs இல்லை 20 lakhs இல்லை 15 lakhs வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸுக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஓடி அக்கௌண்ட் மூலயமா அவங்க எடுத்துக்குவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செக்கு போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. கஸ்டமர் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓடி அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்கு வந்து எழுதி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ பேமெண்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட டேட்டில் அந்த பேங்க்குக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த அமௌண்ட் இருக்கு பற்றியா, பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து எப்படியும் 10 lakhsக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அது வந்து அவங்களுக்கு செக்காக கொடுத்துட்டாங்க. ஆனால் பேங்க்லேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணால் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இருந்தாலும் இவங்க அக்கௌண்ட்டில் இப்போ கம்பெனியில் வந்து ஓடி அக்கௌண்ட் வச்சுருக்காருல்ல, இவருடைய அக்கௌண்ட்டில் என்ன ஆகுனா அந்த 10 lakhs எப்போ பே பண்ணுறாருன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் டேட் இருக்கும், 1 month இல்லை 2 month, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்து செலுத்தணும். அந்த அமௌண்ட்டு செலுத்தலைன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னா வங்கி மேல்வரைப்பற்று ஓவர் டிராஃப்டாக மாறிச்சுன்னா இவங்க வந்து வட்டி முதலமாக வந்து என்ன பண்ணணும், இவங்க வந்து செலுத்தணும், பேங்க்குக்கு இந்த கம்பெனிக்காரன் வந்து செலுத்தணும். ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்மு தான். பேங்க்கில் எப்படி பணத்தை நம்ம போடுறோம், பணத்துக்கு பதில் எப்படி செக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, செக்கு வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சம்மில் பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்மு தான். நீங்கள் புரிஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்ம வாங்க டைரெக்டாக வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க் பாஸ்புக்குன்னு இருக்குது இல்லை. இப்போ பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட்டு சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், பாஸ்புக்கை வந்து கொடுங்க. பாஸ்புக் மூலிமா என்ன பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட்டு டே டு டே எக்ஸ்பென்சஸா இல்லை டே டு டே அந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்களா பேங்க்கில். ஸோ அதுதான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் ஸ்டேட் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காலம் இருக்கும், அதில் அந்த காலத்தில் வந்து கிரெடிட் டெபிட் அண்டு பேலன்ஸ், கிரெடிட் டெபிட் அண்ட் பேலன்ஸ் வித்ரா அப்படின்னு ஒன்று சம்திங் வந்து ஒரு 4 ஃபார்மேட்டில் 4 காலமில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து கிரெடிட்டில் டெபாசிட் ஆகும். பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா டெபிட்டில் காட்டும், நமக்கு வந்து கிரெடிட்டில் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி நம்ம பணத்தை வந்து கிரெடிட்லேருந்து நம்ம வித்ரா பண்ணும்போது என்ன ஆகுனா டெபிட் அமௌண்ட்டை வந்து காட்டிடும். அது இல்லாமல் வித்ரா வந்து ஒரு காலம் இருக்கும், வித்ரா காலம்னு ஒன்று இருக்கும். அந்த வித்ரா காலமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வித்ரா பண்ணோம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பேலன்ஸுன்ற ஒரு காலம் இருக்கும். அந்த பேலன்ஸுன்ற காலமில் என்ன பார்க்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஈக்குவலாக வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேலன்ஸாக அது வந்து அமையும். இதுதான் வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சம்மை வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே ஒன் காலம் தான் இருக்கும். அந்த ஒன் காலமில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன, அப்புறம் அதோடைய கிளியர் செக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி காமன் இஸ் பிஸ்னஸ் days to deposited checks received and cash with the bank. அதாவது தற்போதைய வணிகத்தில் பெறப்பட்ட காசோலைகளை வந்து வங்கிகளின் வைப்பு செலுத்துதலும் வங்கிகளின் ரொக்கம் செலுத்துதலும் பொதுவாக நடைபெறுகிறது. மேபி எல்லாமே வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து இதே ப்ராசஸ்லாம் நடக்குது. இருந்தாலும் வங்கி என்ன பண்ணோம், பணம் வந்து அதாவது வங்கிகளின் வாயிலாக என்ன பண்ணோம், நம்ம பணத்தை வந்து செலுத்துகிறோம். ரொக்கமாகவோ இல்லை காசோலை மூலயமா வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து செலுத்த போகிறோம். இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when any bank transaction is undertaken, two records are kept of that transaction. அதாவது வங்கி வாயிலாக நடவடிக்கைகள் வந்து நம்ம மேற்கொள்ளும் போது இரு வகையான ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இரு வகைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொக்க ஏடு ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்கி ஏடு, வங்கி அறிக்கை ஏடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது பேங்க் ரெக்கார்டு ஒன்று, கேஷ் புக் ஒன்று ரெக்கார்டு. இதுதான் வந்து கஸ்டமர் வந்து இதை ஃபாலோ பண்ணது. ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர் எல்லாருமே வந்து இதே கேஷ் புக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நடவடிக்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது பேங்க்குடைய நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம், அதில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஓடி அக்கௌண்ட்டு சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க பேங்க்கில். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் வந்து பாஸ்புக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்புக் என்ட்ரியில் இங்கே பாருங்கள் வித்ரா அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல டேட்டு பர்டிகுலர், இது வந்து செக் நம்பர், அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய செக் நம்பர் இருக்கும். இங்கே வந்து வித்ரா அமௌண்ட் இருக்கும், இங்கே வந்து கிரெடிட் டெபிட். ஓகேங்களா? கிரெடிட் டெபிட்னு தனித்தனி காலம் இருக்கும். அடுத்ததான் பேலன்ஸ். ஓகேங்களா? பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டில் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து காட்டும். இதுதான் வந்து பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு பேங்க் ஓடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஓடி அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கார்டில் வந்து 2 விதமான ரெக்கார்டு இருக்குது. ஒன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு, இன்னொன்று வந்து கேஷ் புக் ரெக்கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் மீன்ஸ் ஓவர் டிராஃப்ட் நெகட்டிவ் பேலன்ஸ். ஓவர் டிராஃப்ட்னா நெகட்டிவ் பேலன்ஸ் தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் நெகட்டிவ் பேலன்ஸ்னா, இப்போ பேங்க்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க, பேங்க்லேருந்து எவ்வளோ பணத்தை ஒன்றும் குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். கிரெடிட் கார்டில் எப்படி வந்து ஒரு மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம், 1 lakh இல்லை 2 lakh இல்லை 15,000 அந்த மாதிரி வந்து அவங்களுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கடனாக கொடுக்குதோ அதே மாதிரி தான் பேங்க் என்ன பண்ணுதுன்னா இந்த பிஸ்னஸ் ஓரியன்டில் இருக்காங்க பார்த்தியா, அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுது, இவங்க வந்து கடனாக கொடுக்குறாங்க பணத்தை வந்து ஓவர் டிராஃப்ட், அதாவது ஓடி அக்கௌண்ட் மூலிமா இவங்க வந்து நீங்கள் கடனாக கொடுத்து நாங்கள் கடனாக கொடுக்குறோம், நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிங்க, வர அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எனக்கு செலுத்தினா போதும், டியூ டேட்டு அண்ட் பில் டேட்டில் நீங்கள் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க செலுத்துகிறாங்க. அப்போ செலுத்தும் போது என்ன ஆகுன்னா இந்த ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு வரும். அவங்க செலுத்தும் போது ஃபேவரபிள் பேலன்ஸ், அவங்க என்ன பேலன்ஸை வந்து அவங்க பே பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் பாசிட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸாக மாறுது. கிரெடிட் பேலன்ஸ்னால் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், இவங்க பேங்க்கு அக்கௌண்ட் வந்து
கடனை வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடனை வந்து செலுத்தக்கூடியது தான் ஃபேவரபிள் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓவர் டிராஃப்ட் வந்து நெகட்டிவ். மறுபடியும் நீங்கள் செலுத்தாமல் விட்டீங்கன்னா அது வந்து ஓவர் டிராஃப்டாக மாறிடும், அது வந்து வட்டி அதிகமாக ஆகிடும். அப்போ வட்டி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமானா என்ன ஆகுனா கம்பெனிக்கு தான் ரொம்ப லாஸ். மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த 1 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செலுத்தணும். ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? இது மூலியமாக தான் இந்த சம்ம நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய டெஃபினேஷன் அது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் காலமில் 2 காலமில் வந்து கேஷ் புக் காலம் அண்டு ஸ்டேட்மெண்ட் காலம் வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து தான் பிஆர்எஸ் பற்றி நம்ம